கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. பாவம் செய்தால் கர்த்தரை விட்டு தூரம் போனால் பரிதாபமான முடிவு வருங்க. ஆனா பாவம் பண்ணினாலும் கர்த்தர் கிட்ட நெருங்கி வந்தா அந்த முடிவை மாற்றி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். 30 வெள்ளிக்காசுக்கு உங்களை காட்டி கொடுத்துட்டேன் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு யூதாஸ் காலில் விழுந்துதான் என் தேவன் மன்னிக்காம இருப்பாரு. வசனம் சொல்லுதே, அவர் மன்னிக்க தயவு பெருத்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று. யா, அவனுக்கு அறிவில்லப்பா. கர்த்தருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை குறித்து அறிவில்லாததுனால தான் அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான். இன்னைக்கு ஏன் தெரியுமா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறோம்? அந்த வேதத்தினுடைய அறிவு இல்லை, பைபிள் நாலேஜ் இல்லாததுனால தான் பிசாசு சொல்ற பொய்ய நம்பிட்டு இருக்கீங்க. அவன் சொல்றது சுத்த பொய்ங்க. ஆண்டவர் உங்களை வெறுத்துட்டாரு, ஆண்டவர் உங்களை தள்ளிட்டாரு. இதுக்கப்புறம் நீ முன்னாடி இருந்த மாதிரி ஆகவே முடியாது. நீ ஜெபிச்ச மாதிரி மறுபடியும் உன்னால ஜெபிக்கவே முடியாது. முன்னாடி நீ ஊழியம் செஞ்ச மாதிரி மறுபடியும் உன்னால ஊழியம் செய்யவே முடியாது அப்படின்னு அவன் சொல்ற பொய்ய நம்பாதீங்க. அவன் பொய்யன், அவன் பொய்யுக்கு பிதா. அவன் அப்படிதான் சொல்லுவான். இல்ல, தைரியமாய் இயேசுடைய ரத்தம் இருக்கு, கிருபாசன தண்டைக்கு வாங்க வாங்க, தைரியமா வாங்க. கர்த்தர் பேசுவார், நிச்சயமா பேசுவார். நீங்க என்ன நம்பி கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், நான் நீதியையும் இந்த பூமியில நியாயத்தையும் செய்வேன் நீங்க என் மேல போர்த்தின அந்த நீதியின் வஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு இதான்ப்பா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? செய்த பாவத்தை பிசாசு உங்க கண்ணு முன்னாடி நிறுத்தி கர்த்தருடைய சமூகத்துல அப்பா தைரியமா கிருபாசன தண்டைக்கு போங்கன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லும் பொழுது, ஆனா இல்லன்னு பயந்து பயந்து பின்னோக்கி பின்வாங்கி போறவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நோ, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கம் க்ளோசர் டு காட். வாங்க, தைரியமா கிருபாசன தண்டைக்கு வாங்க. ஏன்னா கர்த்தர் நிச்சயமா அங்கிருந்தான் பேசுவார். நான் மோசே உன்னோடு கூட அந்த கிருபாசன தண்டையிலே அந்த கேருபீன்கள் மத்தியிலிருந்து உங்ககிட்ட நான் பேசுவேன்.